கைஸ் நேற்று சௌந்தர்யா சொன்னது எல்லாருமே நேரம் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் அதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன், அதனால் போடுறேன். நேற்று நைட் சௌந்தர்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதாவது முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின் எல்லாருமே இருந்தாங்க, தீபகண்ணா எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட மீட் டு எக்ஸ்பீரியன்ஸை. அவங்க ஷூட்டிங்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி தான் இருந்திருக்கு. ஆடிஷன் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. பாவம் நம்பி போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல அவங்க ஒரு சீன், இதை நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து நடிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யாவுக்கும் என்ன நடிக்கணும்னு தெரியல, ஏன்னா பாவம் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. ஸோ தனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நடிச்சு காட்ட சொன்ன ஆள் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. பாவம் அந்த பொண்ணுக்கு அதை சென்ஸ் பண்ண கூட தெரியல போல இருக்கு. நம்மளை ஏமாத்துறாங்கிறத கூட கண்டுபிடிக்க தெரியல இந்த சுச்சுவேஷனில். அதாவது அந்த சீனை அந்த ஆள் கூட நடிச்சு காட்டணும்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த ஆளோட போர்ஷனை தான் பண்ணுறான்னு அவங்க நினச்சிருந்துருக்காங்க போல இருக்கு. அந்த ஆள் மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லி கடைசி வெளியே வந்திருக்காங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணலை, யாருமே என்னாச்சுமான்னு கேட்கக்கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. வாய்ஸ் அப்படியே உடஞ்சிருச்சு அவங்க பேசும்போது. பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க போல இருக்க லேடிஸ். நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க வாய்ஸ் பிரேக் ஆன உடனே முத்துக்குமரன் இந்த சௌந்தர்யாவோட கால் முட்டி அப்படி கை வச்சு தட்டுறாரு. போதும் போதும் பரவாயில்ல, நீ சொல்ல வேணாம், ஷேர் பண்ண வேண்டான்னு மஞ்சரியும் சமாதானப்படுத்துகிறாங்க. முத்துக்குமரன் அந்த ஸ்டோரியை கேட்கறதுக்கு கூட ரெடியாக இல்லை, வேணாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அதை அவங்க இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ ஷேர் பண்ணுறாங்க. அது சொல்கிறாங்க கடைசி, நான் இப்போ அந்த ப்ராங்க் காலில் ஏமாந்து 17 லட்சம் ஏமாந்ததோ, இல்லை இந்த ஆடிஷனில் போய் ஏமாந்ததோ என்னோட தப்பு கிடையாது. ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா நான் நம்புகிற மாதிரி தானே இருக்குது. ஸோ நம்பினது என்னோட தப்பு இல்லை, அவங்க ஏமாத்துனது அவங்களோட தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது உண்மை. ஏமாறுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். ஏன்னா பாவம் அவங்க ஏமாறுறாங்கன்னா அவங்க முட்டாளுங்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்க உண்மையிலேயே ஒருத்தவங்களை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க பேரில் தான் அந்த தப்பு. சௌந்தர்யா சொன்னது ஒரு பெரிய பாயிண்ட்டு. அவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத நேற்று அவங்க அம்மா அப்பாவை பார்த்து நான் பார்த்துக்கிட்டேன். பேரண்ட்ஸில் நல்ல அம்மா அப்பா கெட்ட அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. எல்லா அம்மாவும் நல்ல அம்மா, எல்லா அப்பாவும் நல்ல அம்மா நல்ல அப்பா. இருந்தாலும் சௌந்தர்யாவோட அம்மா அப்பா நேற்று அவங்க பொண்ணோட தப்பை கண்டிச்சு அவங்க நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக இருந்துட்டு போனது உண்மையிலேயே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. என்னை எல்லாருமே நான் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த சௌந்தர்யாவோட அம்மா அப்பாவை பற்றி ப்ரைஸ் பண்ணி திரும்ப வீடியோஸ் போடணும் போல இருக்கு. ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அவ்வளோ ஒரு நல்ல பேரண்ட்ஸ் அவ்வளோ தூரம் தன்னோட பொண்ணை இது பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, சௌந்தர்யா போய் நைட்டு படுத்ததுக்கப்புறமும் கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டே இருந்துச்சு. பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இனி அந்த ஆள் இந்த வீடியோ ஒரு வேளை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா அவன் இதை விட அவனுக்கு ஒரு செருப்படி வேறு எதுவும் இல்லை. அந்த பொண்ணு அழுது அவன் உண்மையிலே மனுஷனாக இருந்தானா இனிமேலாச்சும் திருந்துவான்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்